எப்படி பார்க்க போறோம்? சைவ கோலா உருண்டை தான் பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறது முன்னாடி சேனல் லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம வந்து வாழைக்காய் கோலா உருண்டை பார்க்க போறோம். அதுக்கு நான் இன்னைக்கு வந்து 4 வாழைக்காய் எடுத்திருக்கேன். அது வந்து 2 முனையெல்லாம் கட் பண்ணிட்டு 2 நறுக்கி வச்சிருக்கேன். அது எப்படி செய்யணும்னு பார்ப்போம். முதல்ல வந்து இட்லி பானையில வந்து தண்ணி ஊற்றி இட்லி பானையை பற்ற வச்சிடலாம். அதில் ஒரு தட்டை வச்சுட்டு இந்த வாழைக்காயை வந்து ஆவியில வேக வச்சு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த குக்கர்ல போட்டு விசில் விட்டீங்கன்னா வாழைக்காய் வந்து ரொம்ப தண்ணி ஆயிடும். அப்போ வந்து கோலா உருண்டை வந்து பிரிஞ்சு வந்துடும். அதனால தான் நான் வந்து இட்லி பானையில வந்து வேக வைக்கிறேன். இது வந்து வேகிறதுக்கு வந்து ஒரு 15 to 20 நிமிஷம் ஆகும். அது வேகிறதுக்குள்ள மற்ற பொருள் எல்லாம் நம்ம வந்து மசாலாலாம் ரெடி பண்ணிடலாம். இதை நான் வந்து மூடி போட்டு மூடிடுறேன். நிமிஷம் வெந்த பிறகு திறந்து பார்ப்போம். இப்போ அதுக்குள்ள மற்ற இதெல்லாம் அரைக்கிறதெல்லாம் அரைப்போம். இந்த வாழைக்காய் கோலா உருண்டை வந்து பிரியாம இருக்கிறதுக்கு இந்த உடச்சக்கல்லை தான் ரொம்ப முக்கியமானது. இதை வந்து முதல்ல மிக்சி ஜார் வந்து ஈரம் ஆகிறதுக்குள்ள நம்ம வந்து இதை பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, இது மாதிரி நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சி ஒரு பவுல்ல நம்ம கொட்டி வச்சுக்கலாம். இதே ஜார்ல வந்து இந்த மசாலா ஐட்டம்ஸ்லாம் அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணுவோம். இப்போ 20 minutes ஆயிடுச்சு. நம்ம வந்து திறந்து பார்க்கலாம் வாழைக்காய் வெந்துருச்சான்னு. ஒரு கத்தி எடுத்து இப்படி குத்தி பாருங்க. பாருங்க, நல்லா வெந்துடுச்சு வாழைக்காய். இப்போ வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு ஒரு வாழைக்காயா எடுத்து ஒரு பிளேட்ல எடுத்து வச்சு ஆற வச்சிடலாம். ஏன்னா தோல் உரிக்கணும். இப்போ வந்து வாழைக்காய் ஆறுறதுக்குள்ள கொஞ்சம் மசாலாலாம் நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு துண்டு வந்து இஞ்சி, ஒரு 8 பல்லு வந்து பூண்டு எடுத்திருக்கேன். 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் எப்படி வேணுமோ அப்படி போட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகாய், 2 வந்து காஷ்மீர் சில்லி, தேங்காய் வந்து நிறைய போடக்கூடாது, கொஞ்சமா தான் போடணும். பாருங்க, நான் ஒரே ஒரு பத்தை தான் போட்டிருக்கேன் தேங்காய் இன்னைக்கு. அப்புறம் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, வாசனைக்காக வந்து ஒரு சின்ன துண்டு பட்டை எடுத்திருக்கேன், கொஞ்சம் சோம்பு, 4 மிளகு, 2 லவங்கம். இது மட்டும் தான் நான் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் மிக்சியில ஒரு அடி அடிச்சுக்கலாம். இது வந்து தண்ணி ஊற்றி வந்து அரைக்கக்கூடாது. நான் வந்து கொஞ்சம் கசகசா மறந்துட்டேன், அதனால இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். அதை இப்போ போட்டு கொஞ்சம் ஃபைனாக அரைச்சிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி அரைச்சிக்கணும். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ வாழைக்காயை வந்து நம்ம தோல் உரிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, வாழைக்காயில இருந்து தோல் அப்படியே ஈஸியாக வந்துடுது. பாருங்க, இந்த மாதிரி உரிச்சு எல்லா வாழைக்காயும் உரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, எல்லாத்தையும் வந்து நான் தோல் உரிச்சு எடுத்துக்கிட்டேன். இதை லைட்டாக வந்து கொஞ்சோண்டு நசுக்கிக்கோங்க. நம்ம மிக்சியில் அரைக்க தான் போகிறோம். இருந்தாலும் லைட்டாக வந்து கொஞ்சம் நம்ம வந்து எல்லா வாழைக்காயும் இப்படி மசிச்சு வச்சுக்கலாம். இந்த மாதிரி மேஷ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த மசாலா அரைச்சிருக்கோம் இல்லைங்களா, அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாழைக்காயை போட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துப்போம். சின்ன ஜாருன்றதுனால 2 வாட்டி போட போகிறேன். நீங்கள் பெரிய ஜாராக இருந்தால் ஒரே வாட்டி போட்டுக்கோங்க. இப்போ வந்து இந்த கோலா உருண்டைக்கு தேவையான அளவு வந்து நம்ம உப்பையும் இதுலேயே வந்து போட்டு அரைச்சிடலாம். உப்பு போட்டாச்சு. கொஞ்சம் மஞ்சத்தூள், வாழைக்காய் வந்து கொஞ்சம் கேஸ்ன்றதுனால நான் வந்து கொஞ்சம் பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாம் போட்டு இப்போ இதை வந்து நம்ம மிக்சியில் அரைச்சிடலாம். பாருங்க, இந்த மாதிரி வாழைக்காயும் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். இதே போல ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம வந்து எடுத்துக்கலாம். மீதி இருக்க வாழைக்காயும் இதே மாதிரி அரைச்சி இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்க, இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதோட வந்து நம்ம வந்து உதிராம இருக்கிறதுக்காக உடச்சக்கல்ல பவுடர் ஃபர்ஸ்ட் அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, அதை கொஞ்சம் கொஞ்சமா மிக்ஸ் பண்ணி சப்பாத்தி பதத்துக்கு பிசைஞ்சிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணலாம், மொத்தமா ஆட் பண்ணிடாதீங்க. உருண்டை பிடிக்க வர வரைக்கும் சேர்த்துக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுப்போம். இப்போ இதை வந்துட்டு எண்ணெயில ஒண்ணுனா பொரிச்சு எடுத்துடலாம் உருண்டை பண்ணி.
வந்து ஒரு கடாயை வந்து அடுப்பில் வச்சுட்டேன். அடுப்பை வந்து ஆன் பண்ணிக்கலாம். இது பொரிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிடுவோம். எண்ணெய் காயட்டும். இப்போ வந்து இதை வந்து உருண்டை பண்ணலாம். உருண்டை பண்ணுறதுக்கு இது வந்து கையில் வந்து ஒட்டும். அதனால நான் வந்து கையில் வந்து என்ன பண்ணுறேன்னா, நல்லா 2 கையில வந்து ஆயில் தடவிக்கோங்க. இப்படி தடவிட்டு இப்போ வந்து நம்ம உருண்டை பண்ண ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு எவ்வளோ பெரிய சைஸ் வேணுமோ பால் அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் மீடியம் சைஸாக போடுறேன். இங்கே பாருங்க, இந்த மாதிரி நல்லா உருண்டை பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம உருண்டை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, நான் எல்லா மாவையும் வந்து உருண்டை பிடிச்சி வச்சுட்டேன். பொரிச்சு எடுக்கலாம். இதுக்கு வந்து எண்ணெய் வந்து நல்லா காயணும், இல்லைன்னா வந்து பிரிஞ்சு வந்துடும். இப்போ வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. நம்ம ஒரு பாலா இதில் போடலாம். வந்து 6 உருண்டை போட்டிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த உருண்டை வந்து பிரிஞ்சு வருது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உடைச்ச கடலை மாவை வந்து பவுடர் பண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி பண்ணீங்கன்னா உடையவே உடையாது. பாருங்க எப்படி நல்லா உதிராம நல்லா வந்திருக்குது. இப்போ இது வந்து வெந்துடுச்சு. நம்ம இதை வந்து எடுத்துடலாம். எடுத்துட்டு மீதி இருக்க உருண்டையும் இதே மாதிரி பொரிச்சு எடுத்துப்போம். மீதி இருக்கிற உருண்டைகளையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். எனக்கு வந்து 4 வாழைக்காய்க்கு வந்து 17 உருண்டை வந்திருக்குது. இந்த உருண்டை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா மீதி இருக்க உருண்டைகளையும் பொரிச்சு எடுத்துப்போம். இப்போ வந்துட்டு இந்த கோலா உருண்டை வந்து பிரிஞ்சி சாதத்துக்கு இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். சாம்பார் சாதத்துக்கெல்லாம் நல்லா இருக்கும். இதை வந்து குருமா மாதிரி கூட வைக்கலாம், புளிக்குழம்பு வைக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். நம்ம அடுத்து சந்திப்போம். டாடா பை பாய்.